திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல நாளை ஓபன் ஆகி இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எந்த நாட்களுக்கு ஓபன் ஆகும், எந்த நாட்களுக்கு ஓபன் ஆகாது என்கிற தகவல்களோடு சேர்த்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள் பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம். நாளை ஜூலை 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சோஷர தீப அலங்கார சேவா புக்கிங் ஓபன் ஆகுது. இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவையும் திருமலையில நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். சேவா பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் சேர்த்து தான் இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்றோம். பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயின் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த 4 சேவாக்கள்ல எந்த சேவா நம்ம புக் செய்தாலும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் சுபதம் என்ட்ரி பாயிண்ட் என்பதனால வேகமாகவே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அக்டோபர் மாதத்துல அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த நாட்களுக்கு எந்தவித ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும் நாளை ஓபன் ஆகாது. கூடவே அக்டோபர் 11ஆம் தேதி அங்குரார்ப்பணம் இருக்கக்கூடிய காரணத்தினால சோஷர தீப அலங்கார சேவா மட்டும் அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்குமான புக்கிங் ஓபன் ஆகாது. மீதம் இருக்கக்கூடிய கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவாவினுடைய புக்கிங் அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் புக்கிங் ஓபன் ஆகியிருக்காது. இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுமே பிரம்மோற்சவ நாட்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த நாட்களுக்கு டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகாது. இதுல கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அந்த ஒரு டிக்கெட்லயே கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட்லயே 2 பேர் சேவாவும் அட்டன் பண்ணிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஒரு கப்பிள் டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். மீதம் இருக்கக்கூடிய சேவாக்களான ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா மற்றும் சோஷர தீப அலங்கார சேவா டிக்கெட்ஸ் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்சிமம் 2 டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ஸினுடைய காஸ்ட், ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். இந்த 4 ஆர்ஜித சேவாக்கள்ல எந்த சேவா நீங்க புக் செய்வதாக இருந்தாலும் 12 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க உங்களோட தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். இந்த ஒவ்வொரு ஆர்ஜித சேவா பற்றிய டீடைல்டு வீடியோ லிங்க்ஸ் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாளைக்கு குறைவான நாட்களுக்கு மட்டுமே புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய காரணத்தினால ரொம்ப வேகமாகவே புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ மறக்காம மொபைல் கிளிப் போர்ட் அல்லது நோட் பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேகமா இந்த டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு ஐடி ப்ரூஃப் 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆதார் கார்டு, பாஸ்போர்ட். NRI பீப்புள் மட்டும் தான் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணணும். இந்தியாவிலேயே வசிக்கக்கூடிய எல்லாருமே ஆதார் கார்டை மட்டும் தான் ஐடி ப்ரூஃபா செலக்ட் பண்ணி இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கணும். ஒரு முறை இந்த 4 ஆர்ஜித சேவாக்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவாவோ அல்லது இப்போ ரீசெண்டா ஓபன் ஆன ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களான பவித்ரோத்சவம், ஜேஷ்டாபிஷேகம் போன்ற மற்ற ஆனுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஏதாவது நீங்க புக் செய்திருந்தீங்கன்னா அந்த டிக்கெட் மூலமாக நீங்க தரிசனம் செய்த நாள்ல இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ண முடியும். இந்த 180 நாட்கள் என்பது தரிசனம் பார்த்த நாள்ல இருந்துதான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாள்ல இருந்து கணக்கு பண்ண கூடாது. டிக்கெட் புக் செய்த பிறகு நம்ம தரிசனத்திற்கு போயிருந்தாலும் போகலனாலுமே TTD இந்த 180 நாட்கள் என்பதை கணக்குல எடுத்துப்பாங்க. சோ நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியாது. இந்த 180 நாட்கள் என்பது டிக்கெட் புக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த 3க்குமே பொருந்தும். சப்போஸ் ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி
எனக்காக நான் போன மாதம் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தேன். இப்போ என்னுடைய பேரண்ட்ஸுக்காக நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏன்னா மொபைல் நம்பர் லாகினுக்குமே இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது பொருந்தும். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல டிடிடி ரூம் நம்ம புக் பண்ண முடியும். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் மற்றும் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் புக் செய்தாலே ஆட்டோமேட்டிக்கா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். மற்ற 3 ஆர்ஜித சேவாக்கள் ஊஞ்சல் சேவா, சஸ்ரதீப அலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து சேம் டைம் 2 டிக்கெட்ஸ் புக் செய்தால் மட்டுமே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். எந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்க அகாமடேஷன் புக் பண்றதாக இருந்தாலும் ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓபன் ஆகுதோ அப்போ நம்முடைய தரிசன டிக்கெட்டை செலக்ட் செய்து அதில் இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல நம்ம டிடிடி ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல மேக்சிமம் 2 டிக்கெட்ஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும். கல்யாணோத்சவம் சேவா ஒரு டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணணும். ஆனால் எங்ககிட்ட 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க, அல்லது வேறு யாராவது 2 பேர் எங்களோட வரணும்னு விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் என்றும் சிலர் தொடர்ந்து கேட்கிறீங்க. அப்படி நீங்க புக் செய்வதாக இருந்தால் வேற மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்க அவங்களுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க வேற மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்துல சேம் டைம் நீங்க 2 மொபைல் நம்பர் லாகின்லையும் லாகின் செய்து சேம் டைம் 2 பேருக்கும் டிக்கெட் புக் பண்ணணும். ஏன்னா இந்த டிக்கெட் வேகமா புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ நீங்க ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல உங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டு அதற்கடுத்து இன்னொரு மொபைல்ல நீங்க லாகின் பண்ணி அவங்களுக்கு டிக்கெட் போடுறதுக்குள்ளேயே நமக்கு நிறைய எரர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால சேம் டைம் நீங்க 2 மொபைல் நம்பர் லாகின்ல ட்ரை பண்ணி இது போல நீங்க ஒரு மொபைல் நம்பர்ல 2 டிக்கெட்ஸும் இன்னொரு மொபைல் நம்பர்ல 2 டிக்கெட்ஸும் நீங்க புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு மொபைல் நம்பர்ல லாஸ்ட் மந்த் நான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணேன். இப்போ அந்த நம்பரை வைத்து நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியுமானா நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம். ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்து மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின்லயே ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு தான் 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணுமே தவிர்த்து ஒரே மொபைல் நம்பர் லாகின்லயே வேற வேற டிஃபரெண்டான தர்ஷன் டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல நாளைக்கு உங்களுக்காக நீங்க ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்றீங்கன்னா அதே மொபைல் நம்பர் லாகின்ல அடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸுக்காக சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ஸும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்படி ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல டிஃபரெண்ட் தர்ஷன் டிக்கெட்ஸ் நம்மளால புக் பண்ண முடியும்னாலுமே ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரே ஒரு ரூம் தான் ஆன்லைன்ல நம்ம புக் பண்ண முடியும். ஸோ அதையுமே நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீங்க எந்த மொபைல் நம்பர் வைத்து டிக்கெட் புக் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வைத்து நீங்க ஏற்கனவே திருமலா லொகேஷனுக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக ரூம் புக் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ரூம்ல இருந்து நம்ம வெக்கேட் செய்த நாள்ல இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகினை வைத்து நம்ம ரூம் புக் பண்ண முடியும். எந்த மொபைல் நம்பர் செலக்ட் செய்து நீங்க டிக்கெட் புக் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல லாஸ்ட் 30 டேஸ்ல ரூம் புக்கிங் இருக்கா என்பதையுமே செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க உங்களுடைய டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல ரூம் புக் செய்வதாக இருந்தால் 30 டேஸ்ல புக்கிங் இருக்கா என்பதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி லாஸ்ட் 180 டேஸ்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களா என்பதையுமே செக் பண்ணிட்டு அதற்கடுத்து நீங்க டிக்கெட் புக்கிங்காக ப்ரொசீட் பண்ணலாம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு எக்ஸாக்டா இந்த புக்கிங் ஓபன் ஆகும். புக்கிங் ஓபன் ஆகுறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருந்தா 2 மொபைல் அல்லது ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு மொபைல், ஒரு டேப்லெட் எது இருக்கோ எல்லா டிவைசஸ்லயுமே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஆப்லயும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, வெப்சைட்லயும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா 10 மணி ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே சேவாஸ் என்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் செய்தால் ஆர்ஜித சேவாஸ் என்று ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு கவுண்ட் டவுன் டைமர் டிஸ்பிளே ஆகும். இந்த வர்ச்சுவல் வெயிட்டிங் கவுண்ட் டவுன் டைமர் எந்த டிவைஸ்ல உங்களுக்கு குறைவாக காமிக்குதோ அதுல நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு மற்ற டிவைசஸ் எல்லாமே இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி எல்லா டிவைசஸ்லயுமே நீங்க க்ளோஸ் பண்ணாம ஓபன் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ்ல நீங்க லாகின் பண்ணிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஸோ இந்த எரர் வராம இருக்கிறதுக்காக எதுல உங்களுக்கு கவுண்ட் டவுன் டைமர் குறைவாக காமிக்குதோ அதை மட்டும் நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்காக வச்சுட்டு மற்றதெல்லாம் இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த வர்ச்சுவல் வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே அக்டோபர் மந்த்துடைய கேலண்டர் ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க.
தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து நம்பர் ஆஃப் லட்டூஸ், உண்டியல்ல செலுத்தக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு 2 பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ்ல ஜெனரல் டீடைல்ஸும் பில்கிரிம் டீடைல்ஸும் நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஆல்ரெடி மொபைல் கிளிப் போர்ட்ல சேவ் செய்து வைத்திருந்தாலும் நோட் பேட்ல நீங்க காப்பி செய்து வைத்திருந்தாலும் வேகமா தப்பே இல்லாம இது எல்லாமே நம்ம என்டர் பண்ணி முடிச்சிடலாம். அதற்கடுத்து கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்டர் பண்ண எல்லா டீடைல்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் செய்தால் டிக்கெட் நம்ம அமௌண்ட் பே பண்றதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இதுல எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ, எது கன்வீனியன்டாக இருக்கோ அதை செலக்ட் செய்து நீங்க பேமெண்ட் செய்து முடித்த உடனே நம்முடைய தரிசன டிக்கெட் புக் ஆகிடும். டிக்கெட் சக்சஸ்ஃபுல்லா புக் ஆகிடுச்சுன்னா புக்கிங் சக்சஸ் என்ற பேஜும் நம்முடைய டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் இந்த டிக்கெட் நமக்கு புக் ஆகாமல் நம்முடைய அக்கௌண்ட்ல இருந்த அமௌண்ட் மட்டும் டெபிட் ஆகிடுச்சு, ஆனா எங்களுக்கு டிக்கெட் புக் ஆகலன்னா அந்த டெபிட் ஆன அமௌண்ட் 3 to 7 பேங்க் ஒர்க்கிங் டேஸ்லயே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இது போல நம்முடைய டிக்கெட் புக் ஆகாமல் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் எங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு. புக்கிங் ஹிஸ்டரியில போய் செலக்ட் பண்ணி பார்த்தப்பவும் எங்களுடைய டிக்கெட் டிஸ்பிளே ஆகல. டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் லிங்க்கும் எங்கேயுமே டிஸ்பிளே ஆகலன்னா நீங்க மறுபடியும் டிக்கெட் புக் பண்றதுக்காக ரீட்ரை பண்ணலாம். 180 நாட்கள் ரூல் பற்றி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த 180 நாட்கள் கம்ப்ளீட் ஆகாம நம்ம டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தால் 2 பேருக்கோ அல்லது ஒருத்தருக்கோ நம்ம ட்ரை பண்ணியிருந்தால் ஆல்ரெடி யூ ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் புக்கிங் இன் த லாஸ்ட் 180 டேஸ் என்ற எரர் வரும். நம்மளால டிக்கெட் புக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எரர் பில்கிரிம் புக்கிங் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ்னு வரும். அந்த எரர் வந்தால் அந்த எரருக்கு கீழே ஓகே பட்டனோ என்ன பட்டன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ரீட்ரை பண்ணிட்டே இருக்கணுமே தவிர்த்து வேற வழி கிடையாது. திஸ் லாட் ஹஸ் பின் புக் பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்கிற எரர் வந்தால் மறுபடியும் அதே சேவா அதே நாள் ட்ரை பண்ணாமல் அதே நாளுக்கு வேறு ஏதாவது ஒரு சேவாவோ அல்லது வேறொரு நாளுக்கு இன்னொரு சேவாவோ நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எப்பவுமே புக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேதியில கிடைக்கலன்னா இன்னொரு தேதி எப்போ நம்ம புக் பண்ணணும் என்பதையுமே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த எரர் வரும் பட்சத்துல அதே சேவா ட்ரை பண்ணாமல் வேறொரு சேவாவோ அல்லது வேறொரு நாளுக்கு இன்னொரு சேவாவோ நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த சேவாவில் ஏதாவது ஒரு சேவா கிடைச்சா போதும்னு சொல்லக்கூடியவங்க சேஷர தீப அலங்காரா சேவா ட்ரை பண்ணுங்க. சேஷர தீப அலங்காரா சேவா மற்ற 3 ஆர்ஜித சேவாக்களை விட நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்க சேஷர தீப அலங்காரா சேவா ட்ரை பண்ணலாம். நீங்க 4 ஆர்ஜித சேவாக்கள்ல எந்த ஆர்ஜித சேவா ட்ரை பண்றதாக இருந்தாலும் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ்ல ரொம்ப வேகமா புக் ஆகும். அல்லது விசேஷ நாட்கள் மற்ற கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்தாலும் அந்த நாளுக்கும் டிக்கெட் வேகமா புக் ஆகும். அக்டோபர் மாதத்துல விசேஷ நாட்கள் மற்றும் ஹாலிடேஸ் இருக்கக்கூடிய வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்பெல்லாம் புதுசா நிறைய எரர்ஸ் வருது. எந்த எரர் வந்தாலுமே பொறுமையா நீங்க ரீட்ரை பண்ணிட்டே இருங்க. எக்காரணம் கொண்டும் அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய டாப் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வர்ச்சுவல் வெயிட்டிங் டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நமக்கு நிச்சயமா டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. என்ன எரர் வருதோ அந்த எரர் பாப்அப் பாக்ஸ்க்கு கீழே என்ன பட்டன், ஓகே பட்டன், ரீட்ரை பட்டன், அதை மட்டுமே நீங்க கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. இப்போ பேமெண்ட்ல எரர் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த பேமெண்ட் மோட் செலக்ட் செய்து பேமெண்ட் செஞ்சீங்களோ, சப்போஸ் யூபிஐ செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா யூபிஐ தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் ஒரே பேமெண்ட் மோட் ட்ரை பண்றதுனால நமக்கு எப்பவுமே இஷ்யூ ரிசால்வ் ஆகுறது கிடையாது. ஒரு சில நாட்கள்ல இஷ்யூ ரிசால்வும் ஆகுது. பட் நம்ம அதே பேமெண்ட் மோட் ட்ரை பண்றதுக்கு பதிலா மற்றொரு பேமெண்ட் மோட் ட்ரை பண்ணால் நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுதான் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.